வணக்கம். நான் இந்த சேனலை உருவாக்குனதிலிருந்து, இந்த காணொளிகளை தொடங்குனதிலிருந்து ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. எதனால் மக்கள் இவ்வளவு ஆர்வமாக கேட்குறாங்க? அது கூட்டம் கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்கல. ஆனால் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு காணொளியை நம்ம பார்க்குறோம்னா எதற்காக பார்க்குறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிலிருந்து ஏதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு எறா சமைக்கிறது எப்படின்னு தெரியலை. அப்போது அது குறிப்பாக ஒரு சமையல் குறிப்பை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ புதுசாக ஒன்று கற்றுக்கிறோம். இல்லை பொழுதுபோக்குக்காக ஒரு பாட்டை பார்க்குறோம், ஒரு காமெடி சீனை பார்த்தோன்னா மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ டைம் பாஸ் ஆகுது பொழுதுபோக்குவதற்காக. இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எந்த காரணமுமே இல்லாமல் நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். இது யூடியூப்பு தானாகவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி இருந்தாலும் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது பயன் தருவதாக இருக்கும். நான் ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன். அப்படி என்ன இது பயன் தருவதாக இருக்கும், அப்படி என்ன பேசுனா பயன் தருவதாக இருக்கும்னு நிறைய யோசிச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் தான் நான் வெவ்வேறு விஷயங்களை பற்றியும் பேச முயற்சி செஞ்சுருக்கேன். இவ்வளோ நாளாக அது எனக்கு சரியாக பிடி கிடைக்காமலே இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற காணொளியை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலாக பேசுகிற ஒரு காணொளியை நிறைய பேர் கவனிப்பாங்க. ஸோ யார் எதை பார்க்குறாங்க, ஏன் பார்க்குறாங்கன்னு துல்லியமாக சொல்ல முடியாது. அதனால் மனம் போன போக்கில் அப்படி காணொளியில் உருவாக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஓரளவு எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. இதை ஆங்கிலத்தில் ஏஎஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டானமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். ஒரு நுட்பமான ஒரு வார்த்தை. அட்டானமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வாழ்க்கைங்கிறத பார்த்திங்கன்னா மனிதர்கள் அல்லது நிகழ்வுகள் அதை நம்ம எதிர்கொண்டு கொண்டே இருக்கணும். இப்போ இந்த காணொளியை கேட்குறீங்க அப்படின்னா என்னுடைய குரல் உங்களுக்கு உள்ள ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த குரலோ, நான் பேசும் விஷயங்களோ, இந்த வார்த்தைகளோ, நான் சொல்லும் விதமோ, ஏதோ ஒன்று அந்த உரசலை நம்ம தவிர்க்கவே முடியாது. நாம் என்பவர் ஒரு தனி உயிர். இந்த உலகம் என்பது நமக்கு வெளியே இருப்பது. ஒரு மீன் தண்ணியில் இருப்பது போல, பறவை விண்ணில் பறந்து கொண்டிருப்பதை போல. இப்போது நாம் தான் மீன்னா இந்த உலகம் ஒரு தண்ணி, நாம் தான் பறவைன்னா இந்த உலகம்தான் விண். இப்போ தண்ணி மீன் நீந்தும்போது அந்த தண்ணி அதில் உடம்புல படுது இல்லையா? அதுக்கு ஏதாவது மீன் எதிர்வினை புரிந்து ஆகணும். தண்ணியை படுறத அந்த உடல் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்துருக்கணும் இல்லையா? உணரலை அப்படின்னா மீனால் நீந்த முடியாது. பறவையும் அப்படி தான். காற்றுக்கு சுமை கிடையாது, கனம் கிடையாது. ஆனால் பறக்கும்போது பறவையால் காற்றை உணர முடியணும், அந்த இடத்தை உணர முடியணும். இல்லாட்டி அதனால் பறக்க முடியாது. இப்போது அதை போல தான் நாமளும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். அப்படின்னா ஒரு மீன் தண்ணீரை தொட்டுக்கிட்டே இருக்குது, பறவையும் விண்ணை தொட்டுக்கிட்டே இருக்குது. அதை போல் நாம் நம்ம அறியாமல் இந்த உலகை தொட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நாம் இந்த உலகை உணர்வது எனர்ஜியாக. அந்த எனர்ஜியை நம்ம எல்லோராலையும் நேரடியாக உணர முடியாது, எல்லாராலையும் எல்லா நேரமும் உணரவும் முடியாது. எப்போது சில சமயங்களில் நம்மளால் உணர முடியும். அந்த உணரக்கூடிய எனர்ஜி தான் வெவ்வேறு விதங்களில் எண்ணங்களாக, சொற்களாக, செயல்களாக வெளிப்படுது. அந்த எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே அந்த எனர்ஜியை, அதனுடைய தரத்தை தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் வந்து இரும்பு கொள்ளறையில் ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஸோ அங்கே வந்து இரும்பு பற்றனா சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஈங்கிறது அமைதியாக இருக்க முடியுமா அந்த இடத்துல? யோசிச்சு பாருங்கள். அங்கே போய் அமைதியாக இருங்கப்பா, ஏன்ப்பா இப்படி சத்தம் போடுறீங்கன்னு நம்ம கேட்க முடியுமா? அங்கே போடுற சத்தங்களும் ரேண்டமாக ஒரு பொருத்தம் இல்லாமல் காட்டுத்தனமாக இருக்கும். அதனால தான் இரைச்சல்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த உலகம் வந்து ரொம்ப புதுசு. உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. மனிதர்கள்னால் யார், அப்பானா யார், அம்மானா யார், எதுவுமே தெரியாது அதுக்கு. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம், அதுக்கு ஏதாவது அன்ஈஸியாக இருந்ததுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அழும், இல்லை மகிழ்ச்சியாக இருந்தால் சிரிக்கும், ஏதாவது பண்ணும். அதோட ரியாக்ஷனுக்கு ஏற்றாத போல் அது என்ன பண்ணுதோ அதை கேட்டால் போல் மற்றவர்கள் பதில் வினை புரிவார்கள். அழுதுச்சுன்னா சாப்பாடு கொடுக்குறதுனா சாப்பாடு கொடுக்க வைப்பாங்க, தூங்குறதுனா தூங்க வைப்பாங்க, வேறு ஏதாவது தேவைன்னா கவனிச்சுக்குவாங்க, சிரிக்குதுன்னா அது கூட சேர்ந்து இவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த குழந்தை என்ன உணருதுங்கிறது அந்த சூழலில் அது என்ன அவதானிக்கிறதுங்கிறத பொறுத்தது. குழந்தைக்கு தெரியாது இது வந்து காரு ஹெட்ஃபோன், இது ஹாரன் சத்தம், இது வந்து அப்பாவோட பைக்கு சத்தம், இது வந்து அம்மாவோட செல்ஃபோன் சத்தம், இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த சத்தம் வந்து அதை தொந்தரவு பண்ணுதா இல்லையா அதுக்கு தெரியும். தொந்தரவு பண்ணுச்சுன்னா அழும். இப்போ குழந்தை அழுகுது அப்படின்னா அது எதனாலன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏதோ தொந்தரவு பண்ணியிருக்கு. அதை பசினால் அழுகுதா, தூக்கத்தினால அழுகுதா, கொசுனால் அழுகுதா, சத்தத்தினால் அழுகுதா, சூட்டுனால் அழுகுதா, நம்மளுக்கு தெளிவாக சொல்லவே முடியாது. நாமளாக குத்துமதிப்பாக ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறோம். பசினால் அழுகுது, இல்லை மணி 8 ஆச்சு தூங்குகிற நேரம் அப்படின்னு நாமளாக ஏதாவது புரிஞ்சுக்கிறோம். அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. அது உண்மையாக பொய்யான்னு குழந்தனாலும் சொல்ல முடியாது. அது அழுதை நிறுத்தினோடனே அது உண்மைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். குழந்த சொல்ல முடியாது, இல்லைம்மா எனக்கு வந்து சத்தத்தை கேட்டு பயமாக இருந்தது, நீ தூக்கி வச்சுக்கிட்ட உடனே பயம் போயிடுச்சு, எனக்கு பசியெல்லாம் இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம்லாம் குழந்த சொல்லிக்கிட்டு இருக்காது. அது தூக்கி வச்சிங்கன்னா ஆறுதலாக இருந்ததுன்னா அப்படியே ஆறுதலாக இருந்துக்கும். பசிக்கு சாப்பாடு ஊட்டினோம்னா அதுக்கு தேவைன்னா 2 வாய் வாங்கிட்டு அப்படியே பேசாமல் விட்டுரும். நான் வந்து அதை வந்து ஒரு ரொட்டீனுக்குள்ளே புரிஞ்சுக்க பார்க்குறோம். ஏன் இப்படி உயிர் எடுக்கிற, ஏன் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எதையாவது நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் குழந்த மேலே போடுறோம். இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பருவம், அது வளரும் காலகட்டம் வந்து மிகவும் குழப்பமானதாக இருக்கும். ஏன்னா உலகம் என்னன்னே தெரியாது. இப்போ அது பெரியவங்களுடன் அது மேற்கொள்ளும் உரையாடல்கள், பெரியவங்க என்ன சொல்லித்தராங்க, இதெல்லாம் கவனித்து தான் அது வந்து உலகை புரிந்து கொள்ளும். அது என்ன சத்தம், கார் சத்தம், கார் சத்தத்துக்கு கண்டு பயப்பட வேண்டாம். பைக்கு சத்தம் வந்து அப்பாவோட பைக்கு சத்தம், அந்த சத்தம் கேட்டால் அப்பா வீட்டுக்கு வராருன்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த ஒழுங்கின்மை, குழந்தையின் மனதில் ஏற்படுத்தின ஒழுங்கின்மை அதன் ஆழ் மனதில் ஆழமாகவே இருக்கும். இன்னும் பல வீடுகளில் அந்த நிகழ்வுகளை வந்து பெரியவங்களாலே புரிஞ்சிக்க முடியாது. நிறைய வன்முறை நிகழும். யோசிச்சு பாருங்கள், குழந்தையால் என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அப்போ இந்த குழந்தையோட ஆழ்மனம் வந்து ஒரு தெளிவில்லாமல் ஒரு பதட்டத்திலேயே எப்போவுமே இருக்கும், ஒரு பயத்திலேயே இருக்கும். இது மிகவும் ஆழமாக இருக்கும். இந்த பயம் வந்து எலும்பு மஞ்சைகள் வரைக்கும் ஊடுருவி இருக்கும். ஏன்னா பயப்படும்போது என்ன அது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை பயப்பட்டுச்சுன்னா அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கும், அப்பாவை இறுக்கி பிடிச்சிக்கும், தன்னை விட வலுவான உறுதியான ஒன்றை இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போது அதன் மூலமாக என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி, அந்த பயம் ஏற்படும்போது உடம்பு அதிரும். இப்போது அந்த அதிர்வை வந்து வெளியிடணும். அது தன்னை விட வலுவான ஒருவர் இறுக்கி பிடிச்சிக்கும் போது அதனுடைய உடம்பில் இருக்கும் அந்த பயம் அதிர்வு வந்து மட்டுப்படும், குறையும். அதை பெரியவங்க கிரகித்து கொள்வாங்க, அந்த எனர்ஜி அவங்க உள்ளிழுத்து கொள்வாங்க. இப்போ அப்படி தான் குழந்தைகள் வந்து பயத்தை கடந்து வளரும்.
இப்போ ஒரு பயம் உருவாகுது. திடீர்னு தூங்கிட்டு இருக்கு குழந்த மேலே. திடீர்னு தரைத்தளத்தில் டமா டுமின்னு சத்தம், காச்சா மூச்சான்னு சத்தம் கேட்குது. அந்த குழந்தைக்கு என்ன புரியும் நினச்சி பாருங்க. எல்லா குழந்தையுமே எப்போவுமே எல்லாவற்றையும் எதிர்மறையாக தான் யோசிக்கும். ஏன்னா அதுக்கு அதோட பாதுகாப்பு உணர்வு முக்கியம். வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் தனக்கு ஏதாவது நடக்குமோ, தன்னை யார் பாதுகாப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்கும். அதே சமயம் அந்த குழந்தையோட மனசு ரொம்ப நொய்மையானது. தான் நினைக்கிறதுனால அது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும். ஐயோ, அப்போது ஒரு வீட்டில் சத்தம் கேட்டுதுன்னொடனே அப்பாவும் அம்மா சண்டை போடுறாங்களோன்னு நினைக்கும். நினச்ச உடனே ஐயோ, அப்படி நினைக்கிறதுனாலேயே அவங்க சண்டை போட்டாங்கன்னா, நாம் நினைக்கிறதுனால தான் அவங்க சண்டை போடுறாங்க, அப்போ நாம் தான் அதுக்கு காரணம், அது நினைக்கக்கூடாது, அப்பா அம்மாவும் நல்லவங்க, அவங்க சண்டை போட மாட்டாங்க இப்படின்னு அதுவே மனசுக்குள்ளே எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு ஆறுதல் தருவதற்கு பெரியவங்க யாருமே இல்லாத போது அந்த பயம் எங்கேருந்து போகும்? அதோட உடல்லிருந்து எங்கேயும் போகாது. அது உடல்லையே தான் இருக்கும். அந்த உடலோட ஆழத்துக்கு உள்ளுக்குள்ளே அது போய்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய சின்ன வயசுலேருந்து இது போல் பயத்தில் வளர்ந்தவங்க பார்த்திங்கன்னா, வெளியில் பார்ப்பதற்கு பயம் இல்லாதவங்க போல் தோன்றுவார்கள். ஆனால் அவங்களுக்குள்ளே பயம் இருக்கும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம் வெளியில் தெரிய மாட்டேங்குது. அந்த உடம்பு அதிர்றதுன்னா அந்த உடம்பே அது உள்ளே அதிர்வை உள்வாங்கிக்குது. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறக்கு அவங்க பயப்படாமல் தைரியமாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. இப்போது இந்த ஏஎஸ்எம்ஆர் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க. இப்போ இந்த கேட்கும்போது என்னுடைய குரல், நான் பேசும் விஷயம் இதை தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது. அப்போது இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது, ஒரு ஸ்டாண்டப் காமெடி கிடையாது இல்லையா? இப்போது இது கேட்கும்போது உங்களால் எதையாவது கற்றுக்க முடியும், எதையாவது புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் மனம் அதுக்கு தயாராக இருக்குது, கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும். அதே சமயம் நான் பேசுகிறது வந்து திடீர்னு வந்து ஏற்ற இறக்கத்தோட உணர்ச்சிகரமாக மாறுவது கிடையாது. ஒரே துணியில் ஒரே மாதிரி பேசுகிறேன். பெரிதாக காயப்படுத்துவதோ கீழ்த்தரமான காமெடிகளோ இதெல்லாம் எதுவுமே இருப்பது கிடையாது. ஸோ உங்களால் ஓரளவு யூகிக்க முடியணும் என்ன பேசுவேன், எப்படி பேசுவேன்னு. அப்போ புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி உங்களால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆழ்மனம் வந்து இந்த குரலில் இருக்கும் அந்த ஒரு அமைதியை வந்து உள்வாங்கிக் கொள்ளுது. அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்வது கிடையாது. கவனமாக புரிஞ்சிக்கணும். எல்லாரும் நான் சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் நுட்பமாக புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக புரிந்தது கிடையாது. மாறாக பலரும் வந்து பார்த்திங்கன்னா, இது உணர்வு பூர்வமாக கேட்டு அந்த அமைதியை, அந்த ஒரு ஆறுதலான உணர்வை உள்வாங்கிக் கொள்கிறீங்க. இப்போ அதனால தான் வந்து பலருக்கும் ஆர்வமாக இருக்குது கேட்பதற்கும். ஏன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக போகும்போது இயல்பாக கேட்க முடியாது. கவனம் நிறைய தர வேண்டியது இருக்குது, நிறுத்த வேண்டியது இருக்கும், யோசிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாமே ஒரு மாதிரி இம்சை தர்றது. அதே சமயம் வெறுமனே வளவளான்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்பதில் ஆர்வம் இருக்காது. அது நம்மளுக்கு ஏதாவது விதத்தில் பயன் தரணும், நாம் ஏதாவது கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம கேட்போம். இப்போ அந்த கோணத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து நல்லா கிளிக் ஆகும். இப்போது ஒரு வாசகி சொல்லியிருந்தாங்க, எப்போவுமே தூங்க போகிற நேரத்தில் உங்கள் காணொலியை கேட்பேன் அப்படின்ட்டு. உண்மையில் அது சரியான தருணம். ஏன்னா தூங்க போகிற நேரத்தில் நம்முடைய அகங்காரம் அமைதியாக இருக்கும். நானே இதை பேசுகிறது வந்து பகல் நேரத்தில் பேசுகிறதுக்கும் நள்ளிரவில் பேசுவதற்கும் அதிகாலையில் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பகல் நேரத்தில் பேசுனா நிறைய அறிவுபூர்வமாக பேசுகிறேன். நள்ளிரவில் பேசுனேன்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசுகிறேன். அதிகாலையில் பேசும்போது தான் ஒரு பேலன்ஸ்டாக பேச முடியுது. ஏன்னா பகல் நேரத்தில் நம்முடைய அகங்காரம் தெளிவாக இருக்கும், நான் யாருங்கிற ஒரு புரிதல் துல்லியமாக இருக்கும். அப்போது அறிவை கொண்டு நான் மற்றவர்களுடைய அறிவை எல்லாம் கொஞ்சம் சாடுறேன்.
ஏன்னா அது ஒரு அகங்காரத்தின் செயல்பாடு. இப்போ நள்ளிரவில் அகங்காரம் வந்து அமைதியாக தூங்குவதற்கு தயாராக இருக்கு. அது போராடுவதெல்லாம் தயாராக இல்லை. அப்போது அறிவை கடந்து உணர்ச்சிகரமாக வார்த்தைகள் வெளியில் வருது. இப்போ காலையில் நேரத்தில் இரண்டையும் கவனித்து நிதானமாக வெளிப்படுத்த முடியுது. ஏன்னா இந்த காணொளியை நான் கடந்த 2 நாட்களாக பதிவு செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியான தருணத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்போ பேசுனா சரியாக இருக்குன்ட்டு. ஸோ இது எவ்வளோ நுட்பமான விஷயம் கவனிக்கணும். ஏன்னா இந்த உணர்ச்சிகள் என்பது நாம் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. அதனால தான் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. நம்மளுக்கு இதெல்லாம் பற்றின புரிதல் இருக்காது. சூழல் நம்மளை அனுமதிக்காது. மனிதர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது வாழ்க்கையில் 20-25 வயசுங்கிறது ஒரு கால் பகுதின்னு சொல்லலாமா? இன்னும் அதிகமாகவே சொல்லலாம் இல்லையா? 1/3 ஒரு 75 வயசு நம்ம வாழ்வோன்னா அது 1/3 பங்கு. அதுதான் வாழ்வின் தொடக்க காலகட்டம். வாழ்க்கைனா என்னன்னு அதன் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த காலகட்டமே வந்து அவ்வளோ ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் நமக்குள்ளே தந்துருக்கு அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடலில். இப்போ குணமடைதல் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஆழத்தில் சென்று அந்த பயத்தை நாம் போக்கணும், நீக்கணும். அது எளிது கிடையாது, ஆனால் வேறு வழியும் கிடையாது. நான் என்னுடைய குணமடைதலை குறித்து பேசி நீண்ட நாட்கள் ஆகின்றன. இப்போவும் குணம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது வந்து வலியாக இல்லை. முதல்ல வந்து அந்த எனர்ஜி எல்லாமே ரொம்ப வலி தருவதாக இருக்கும். அதை உணர்வதும் சரி, வெளியேற்றுவதும் சரி, ரொம்ப துக்கமானதாக இருக்கும். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. என்னால் தெளிவாக துல்லியமாக கவனிக்க முடியுது எது என்னுடைய எனர்ஜி இல்லை அப்படின்னு. உடம்புல திடீர்னு நெஞ்சு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளி போன்ற ஒரு உணர்வு இருக்கும். உடனே தெரியும் அது அது என்னது இல்லை அப்படின்ட்டு. அப்போ அதை வெளியேற்றணும். அது உணரும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வெளியேற்றணுங்கிற புரிதலும் வந்துடும் தானாகவே. ஏன்னா சில எனர்ஜியை வந்து உணவு மூலமாக வெளியேற்றணும், சிலது வந்து தண்ணி குடித்தா வெளியேறும், சிலது வந்து உடற்பயிற்சி போல் உடம்பை வளைத்து நெளித்து இயக்கணும்னா வெளியேறிடும், சிலதுக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அனுபவபூர்வமாக நிறைய புரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக வந்து அந்த எனர்ஜியை கவனித்த உடனேவே ஒரு வலி உருவாகும், ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். எப்படி ஈரமான சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கவே முடியாது இல்லையா? ஒரு மாதிரி அன்ஈஸியாக உணர்வோம். அதை போல் ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். இப்போ அந்த அன்ஈசினஸ் ரொம்ப நேரம் நீடிக்கும்போது எரிச்சலாக வரும், கோபம் வரும். அப்போது எதையாவது எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள் வந்து எதையாவது தூண்டி நம்மளை செயல்பட வைத்து அதன் மூலமாக எனர்ஜியை கிளறிவிடும். இப்போ அந்த எரிச்சலான உணர்வு வரும்போது எதையாவது எரிச்சலாக சல்லுன்னு எழுதணும் போல் இருக்கும், யார்கிட்டையாவது திட்டணும் போல் இருக்கும். நம்ம அதனால தான் பல பேரும் அப்படி இருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேங்க்ரிங்கிற வார்த்தை. ஹங்க்ரிங்கிற வார்த்தைன்னா பசின்னு பொருள். ஆங்க்ரினா கோபம், ஹேங்க்ரினா பசியில் வரும் கோபம். பசியாக இருக்கும்போது நம்மளுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கிடைக்கணும். இல்லாட்டி இந்த உடலில் இருக்கிற ரத்த அழுத்தமெல்லாம் மாறி சர்க்கரை அளவெல்லாம் மாறி நம்ம உடலில் எப்படி செயல்படுதுங்கிற புரிதல் நம்மளுக்கு இல்லாமல் போகும். ஒரு தற்காலிகமான நிலை, ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை கவனித்து பார்த்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இப்போ கருதுகிறாங்க. பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடும். பசி வந்த உடனே ஒரு பதட்டம் வந்துடும். ஏன்னா நம்ம பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசின்னா கூட நமக்கு சொல்ல தெரியாது.
உடனே அம்மா பார்த்து வாடா சாப்பிடுவா அப்படிம்பாங்க. யாராவது சொன்ன அதான் நம்மளுக்கே தெரியும். யாரும் துல்லியமாக அதாவது நாம் நம்மளுடைய உடலை கவனித்து இப்படி பதற்றமாக இருக்கோம், இது இப்போ பசிக்குது போல் இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மி. அதுதான் பிரச்சனைக்கு காரணமே. ஏன்னா அது குழந்தை பருவத்திலிருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்கணும். யாராவது நம்மளை கவனித்து உனக்கு இப்போ தூக்கம் வருது, மணி 8 ஆச்சு அப்படின்னா அவனே நம்மளுக்கு தோணும், 8 மணி ஆனால் தூங்குகிற நேரம் போல் இருக்குது. தூக்கம் வரலன்னா ஒழுங்காக தூங்கலைன்னா இப்படி தான் இருப்போம் போல் இருக்குது, சல்லு சல்லுன்னு நெய்ன்ட்டு இருப்போம் போல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குழந்த புரிஞ்சுக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே கிடைப்பது கிடையாது. அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைனா உயிரோடு இருப்பது, பிழைக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்குள்ள எண்ணம் இருக்குது. ஆனால் வாழ்கிறதுங்கிறது வேறு, பிழைப்பது என்பது வேறு. வாழ்தல் எனும்போது வாழ்க்கையை பற்றின புரிதல் இருக்கணும். நாம் என்ன சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், என்ன வேலை செய்கிறோம், ஏன் வேலை செய்கிறோம், எதுக்கு திருமணம் செஞ்சுக்கிறோம், ஏன் குழந்த பெற்றுக்கிறோம், ஏன் இந்த காணொலியை கேட்குறோம், ஒரு அளவுக்காவது புரிதல் இருக்கணும். அது இல்லாத போது பிழைப்புன்னு சொல்லலாம். அப்போது நம்ம தான் யோசிக்கணும், நாம் வாழ்கிறோமா பிழைக்கிறோமான்ட்டு. நம்ம கஷ்டப்படலை, பணத்துக்காக அடிப்படை தேவைகளுக்கே சிரமப்படலை அப்படிங்கிறதுனால நாம் பிழைக்கலைன்னு பொருள் கிடையாது. நம்மிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பொருள்கள் இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நேரத்தை எப்படி செலவிடுறதுன்னு தெரிலன்னா, எனர்ஜியை எதில் செலவிடுறதுன்னு தெரிலன்னா, நம்ம பிழைச்சிக்கிட்டு தான் இருக்கோன்னு பொருள். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான நிலை அது இல்லையா? வெட்டியாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போது கூட பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு புத்தகம் கிடையாது, நல்ல சினிமா பார்க்க தெரியாது, நல்ல பாட்டு கேட்க தெரியாதுன்னா என்ன வாழ்க்கை அது? ஆமாம், எந்த கவலையுமே இல்லை, வீடு இருக்குது, நிம்மதியாக இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? சினிமா பார்த்துக்கிட்டு எதையாவது பாட்டை கேட்டுக்கிட்டு. இப்போ அந்த சூழலில் வளர்கிற குழந்தை எப்படி வளரும்? அந்த குழந்தைக்கு வாழ்க்கை குறித்து என்ன புரிதல் இருக்கும்? இப்படி எவ்வளோ தலைமுறைகளாக நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் கடினமான கேள்விகள், சங்கடம் தரும் கேள்விகள். ஆனால் நான் கேட்கிற விதத்தில் ஒரு மென்மையாக கேட்குறேன், காயப்படுத்தும்படி கேட்கல. அதனால் இந்த கேள்விகள் சிலருக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது தான் நம்மளுக்கு மண்டையில் உரைக்கும். ஆனால் இந்த கேள்வியை கேட்கும்போது பலரும் அறிவு ஜீவித்தனமாக, உணர்ச்சிகரமாக, நீ என்ன ஒழுங்கா அப்படிங்கிற போல் கேட்பாங்க. நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா பலரும் இப்படி கேள்வியை கேட்பது அவங்க தாங்கள் ஒழுங்கு, மற்றவருடைய மேலானவர்களை நிரூபிப்பதற்காகத்தான். இப்போது அதனால தான் நம்ம பலரும் ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றெலாம் ஈடுபடுவது கிடையாது. ஏன்னா எளிய மனிதர்களை அவர்கள் மேலும் முட்டாள்கள், நீங்கள் ஒழுங்காக வாழலைன்னு சுட்டி காட்டுவது போல் இருக்கும். என்ன தான் சுய முன்னேற்ற புக்குன்னாலும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக வாழலை, அதனால் நான் சொல்கிறத கேளுங்கங்கிற துணியில் யாராவது சொன்னால் நம்மளுக்கு இயல்பாகவே அதெல்லாம் கேட்க தோணாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லோருமே மனிதர்கள், எல்லோருடையுமே குறைகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் யாரும் உயிருடன் வாழ முடியாது, உயிருடன் வாழ கற்றுக்கொள்ள முடியாது. அவற்றையெல்லாம் கவனித்து சரி செய்து கொள்வது தான் வாழ்க்கை. அதே சமயம் அதையே கவனித்து சரி செஞ்சுக்கிட்டே எல்லாராலையும் வாழவும் முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் தினசரி கடமைகள், பொறுப்புகளை செய்வதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு இடையில எப்பாவது நேரம் கிடைச்சா ஏதாவது மனசுக்கு ஆறுதல் தருவதாக, நிம்மதி தருவதாக பண்ணலான்னு தான் தோணுது. யார் சிக்கலான காணொலிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஆனால் அதெல்லாம் கேட்கல, சிந்திக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையும் வீணாக போயிடும். எல்லோருக்குமே ஓரளவாக சிந்திக்கும் திறன் இருக்குது, அறிவு, அனுபவம் இருக்குது. அதை நாம் தான் ஆழப்படுத்தி கொள்ளணும்.
ஆழப்படுத்தி கொள்ளணும்னா, சிந்திக்கணும்னா அது ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது. நம்ம இடங்களில் சொல்லியிருக்கிறது போல் வார்த்தைகளை உள்வாங்கிக்கிட்டே இருந்தால் போதும். கற்றலின் கேட்டல் நன்றே தான் நம்முடைய மரபு சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தைகள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆழ்மனம் அந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளும். அதே சமயம் அந்த வார்த்தைகளில் இருக்கும் அமைதியும் அதுக்கு ஒரு ஆறுதலையும் இதத்தையும் தரும். இப்போ இது படம், இந்த வார்த்தைகள் இதெல்லாமே ஒரு ஆறுதலை தர்ற அதே சமயம் ஒரு மேல் மனதில் ஒரு சின்ன சலசலப்பையும் ஏற்படுத்தும். அவர் சொல்கிறது சரிதானே, அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, நாம் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் ஆமாம் இல்லை அப்படின்னு ஏதாவது மனசில் தோணும். அப்போது மெல்ல பார்த்திங்கன்னா உங்கள் மனம் அசைய தொடங்குதுன்னு பொருள். நீங்கள் நேரடியாக பண்ணாட்டியும் மறைமுகமாக சிந்திக்க தொடங்கிக்கிட்டீங்கன்னு பொருள். சிந்திப்பது ஏன் கடினமாக இருக்குன்னா, சிந்திப்பதற்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். நாம் இன்னார்னு ஒரு அடையாளம் இருந்ததுன்னா அந்த அடையாளத்தின் அடிப்படை தான் நம்ம சிந்தனையை மேற்கொள்வோம் இல்லையா? நம்ம இந்தியன் அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்ததுன்னா தான் அதற்கு அடிப்படையில் நம்முடைய சிந்தனை இருக்கும். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா அதன் அடிப்படையில் நம்முடைய சிந்தனை இருக்கும். ஸோ ஒரு ஆளுமை வேணும். அப்போ அந்த ஆளுமைக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். அதனால தான் நம்ம பலரும் சிந்திப்பது கிடையாது. ஏன்னா ஆளுமையை உருவாக்குவதற்கு ஒரு சிந்தனை திறன் வேணும் இல்லையா? சிந்திப்பதற்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். அதே போல் சிந்தனையை உருவாக்குவதற்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். இது நினைக்கும்போது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது சிக்கலாக இருக்குது. ஆனால் ஆளுமைங்கிறது தானாக உருவாகிடும். இப்போ உங்கள் வயசு 50 அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். உங்கள் பேரை சொன்னால் தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய ஆளுமை திறன். யோசிச்சு பாருங்கள், அது உக்காந்து ரூம் போட்டு ஒன்றா யோசித்து உருவாக்குனதா நீங்கள்? இல்லை, அது தானாக உருவாகி வந்துருச்சு இல்லையா? அதுதான் நம்ம செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நம்மளுக்கு ஒரு ஆளுமை உருவாகி வந்துடும். நாம் சுயநினைவோடு கவனமாக செய்யும்போது நமக்கு பிடித்த விதத்தில் அதை உருவாக்கி கொள்ள முடியும். நாம் அதை கவனத்துடன் செய்யலை அப்படின்னா அது தானாக ஏதோ ஒரு வடிவில் உருவாகிடும். அது நம்மளுக்கு பிடிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு 10 பேருக்கு உங்களை தெரியும் அப்படின்னா எல்லாருமே உங்களை ஒரு நல்ல வெளிச்சத்தில் புகழ் ஒளியில் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதில் 4 பேர் உங்களை கிண்டலாக நக்கலாக பார்ப்பாங்க. யார் அவன் தித்துப்பல் வச்சுருக்கிறவனா, அந்த 1.5 சட்டியை இப்படின்னு ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க நம்ம உயரத்தை, நிறத்தை, வேறு எதையாவது வச்சு. இப்போ ஆளுமைங்கும்போது அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ நாமளாக தேர்ந்தெடுத்த அந்த ஆளுமையை உருவாக்கும் போது நமக்கு பிடித்த விதத்தில் அதை உருவாக்கி கொள்ள முடியும். நாமளாக தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா அதில் நம்முடைய பங்களிப்பு எதுவுமே இருக்காது. அப்போது நமக்கு பிடித்த விதத்தில் அந்த ஆளுமை இருக்காது. நம்மளுடைய பலருடைய சிக்கலும் அதான் காரணம். நாம் எல்லோருமே இன்னொரு மனிதராக வேறொருவராக ஆக பார்க்குறோம். நடிகர் விஜயா இருந்தால் ஜாலி இல்லையா? ஒரு நல்ல புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராகவோ ஒரு இயக்குனராகவோ வேறு யாரோ ஒரு மனிதராக இருந்துட்டால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கவலையே பட வேண்டாம். அப்படி தான் நம்ம பலரும் நினைக்கிறோம். உண்மையில் அந்த மனிதரிடம் என்ன பிரச்சனை இருக்கோ என்ன சிக்கல் இருக்கோ யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நுட்பமாக தெரியாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான் நுட்பமாக தெரியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதிலிருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறோம். எப்படியாவது சட்டியிலிருந்து தப்பிச்சா போதும். அடுப்பில் விழுந்தால் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த புரிதல்களை எல்லாம் கற்றுத்தர முடியாது. இது ஒவ்வொருவர் தானாக இதை உருவாக்கி கொள்ளணும். தனக்குள் எழும் சிந்தனைகள், எண்ணங்கள், தான் எப்படி வாழ்கிறோம், மற்றவர்களை எப்படி பழகிறோம். இப்போது இது வெறுமனே இந்த காணொலியில் கேட்டுக்கிட்டுனால மாத்திரம் உங்களுக்கு இது உருவாகிடாது. இப்போ இந்த காணொலியை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் இதத்தையும் உணர்ந்தீங்கன்னா மகிழ்ச்சி. அரை மணி நேரம் கேட்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நிறைய நுட்பங்களான நுட்பங்களை பலச புரிஞ்சுக்க முடியும் உங்களால்.
அத புரிஞ்சுக்கிட்டோங்கிறனால ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கும். ஆனா, அது மட்டும் போதாது. அடுத்து அத செயல்ல ஈடுபடுத்தணும். அப்போ இந்த காணொளியிலிருந்து என்ன நீங்க செயல்படுத்துவீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க தான் பிரச்சனைகள் இருக்கு. இப்படி எவ்வளோ காணொளிகள வேணாலும் உருவாக்கலாம். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா, எந்த மாற்றமும் நிகழாது. நிகழ்வது போல ஒரு உணர்வும் இருக்கும். அதுதான் இன்னும் ஒரு ஒரு பெரிய சிக்கல். இப்போ ஓஷோ போன்றவர்கள எவ்வளோ பேர் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அதுவும் இப்படி தான். அப்படியே கேட்கும்போது ஆறுதலா இருக்கும். வாசிக்கும்போது மனசுக்கு இதமா இருக்கும். வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா, வாழ்க்கையில எந்த மாற்றமும் நிகழாது. ஏன்னா, வாழ்க்கையில மாற்றம் நிகழணும் அப்படின்னா, அது சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். சிந்தனையில் மாற்றம் ஏற்படணும்னா, நம்முடைய அகங்காரமும், முனைப்பும் அதில் பங்கு கொள்ளணும். நாம நம்முடைய முயற்சியை கொண்டு சிந்திக்கணும். ஆமா, நாம என்ன செய்ய போறோம்? இப்போ இந்த காணொளிய கேட்டுட்டு நீங்க என்ன செய்ய போறோம்னு யோசிச்சீங்கன்னா தான் உங்களால ஏதாவது பயன் இருக்கும். இப்ப நானே இன்னொரு காணொளிய வெளியிட்டு என்ன செய்யலான்னு சொன்னா, அதையும் அப்படியே கேட்டுக்கிட்டே போயிருவீங்க. இப்போ இதுதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. ஆறுதல் தருதுங்கிறதுக்காக காணொளியில உருவாக்குனா, அது உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இட்லி ஊத்துனோம்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பது போல தான். அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. இப்போ என்னுடைய காணொளிகள பார்ப்பதனால எனக்கு பணம் வருதுன்னா, எனக்கு என்ன கவலை? தினமும் இப்படி ஒரு 10 காணொளிகள உருவாக்க முடியும். ஒவ்வொரு காணொளியும் 10 பேர் பார்த்தா கூட அப்படியே ஓடும் வாழ்க்கை. இல்லையா? ஆனா நாம தான் யோசிக்கணும். ஏதாவது மாற்றம் நிகழும்னா, அத நாம தான் உருவாக்க முடியும். இடங்கள்ல சொன்னது போல ஒவ்வொரு டைமும் தமிழ்ல பேசணுமான்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா, நான் பேசி பல விஷயங்கள் விளக்கியாச்சு விரிவாக. ஒரு ஆறுதல் தருதுங்கிற கோணத்தினால தான் இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன பயன் நான் யோசிக்கிறேன். நானும் என்னுடைய நேரத்தை சரியாக செலவிடணும். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அது 2 பேருமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ அதன் அடிப்படையில் பல புதிய தொடர்களை உருவாக்கும் எண்ணம் இருந்தது, திட்டம் இருந்தது. இதுவும் ஒரு புதிய தொடராக இருக்கும். ஆனா இது எப்படி நடக்குது, எப்படி போகுதுங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.